மகனே, என்னிடம் திரும்ப மாட்டாயா? பிரைஸ் தி லார்ட். மழை பெய்வதை நான் தடுத்தேன். ஒரு ஊரில் மழை பெய்யவும் இன்னொரு ஊரில் மழை பெய்யாதிருக்கவும் நான் கட்டளையிட்டேன். ஒரு வயலில் மழை பெய்தது, மழை பெய்யாத இன்னொரு வயலோ காய்ந்து போயிற்று. ஆனாலும் நீங்கள் என்னிடம் திரும்பாமல் போனீர்களே என்று நம் ஆண்டவர் ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக ஆமோஸ் 4:7-8 இறை வார்த்தைகளில் இவ்வாறு புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆமோஸ் இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகச் செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் விலகி போய்க் கொண்டிருந்தார்கள். இதனால் மிகவும் மனம் வருந்திய நம் ஆண்டவர் அநேக துன்பங்களை அவர்களுக்கு அனுப்பினார். அப்பொழுதாவது அவர்கள் திரும்பி தன்னை பார்க்க மாட்டார்களா என்று. ஆம் அன்பானவர்களே, நமது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர். தனது படைப்பாகிய தூசியிலும் தூசியாகிய மனிதனுக்கு தனது உயிரையே தியாகம் பண்ணி வாழ்வு கொடுத்த நம் ஆண்டவர் அந்த தூசி தன்னை நோக்கி பார்க்காதா என்று ஏங்கக்கூடியவராக இருக்கின்றார். அவரது ஏக்கம் எல்லாம் எனது படைப்பாகிய எனது மக்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், என்னோடு அவர்கள் உறவாட வேண்டும், என்னோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்பானவர்களே. அன்று வாழ்ந்த அதே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவர், சர்வ வல்லவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இன்றும் நம்மோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எவ்வாறு இஸ்ரவேலர் மக்களை அந்த காலத்தில் அவர் திருத்த முயற்சித்தாரோ, காட்டாற்று வெள்ளம் போல பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த நேரத்திலும் நமக்கு துன்பங்களையும் துயரங்களையும் அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார். நாமும் அவற்றை பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். அவரது கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மழை கொட்டென்று ஒரு இடத்தில் கொட்டி பெரு வெள்ளமாக ஒரு அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. மகா வறட்சியான நிலமாக அண்டை மாநிலம் காணப்படுகின்றது. ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்கின்றன. நமது வாழ்க்கையிலும் கூட காலையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மாலையில் அழுகைதான் காணப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை, மகனே மகளே, நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா? நீ என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் மகளே, இதோ இந்த துன்பத்தை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். எனது அனுமதி இல்லாமல் இந்த துன்பம் உனக்கு நேரிடவில்லை. என்னை நோக்கி பார், என்னோடு நடந்து பார். நான் உன்னை எனது தோளில் சுமந்து கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன் என்று கூறும் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்கின்றோமா? நன்றாக யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே. நமது துன்ப நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து எதையெல்லாம் நாம் திருத்த வேண்டுமோ அந்த காரியங்களையெல்லாம் நாம் திருத்தி ஆண்டவரிடம் ஒப்புரவாகி ஆண்டவரோடு நாம் நடை பயிலும் பொழுது நமக்கு நிச்சயம் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஆம், ஒவ்வொரு துன்பத்தையும் ஆண்டவரோடு நான் இருப்பதற்கான, ஆண்டவரோடு உள்ள எனது உறவை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த துன்பம் என்பதை நம்பி ஆண்டவருடைய தொடுதலை உணர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த துன்பம் என்று எண்ணி நான் அகமகிழ்ந்தேன் என்றால் நிச்சயம் அந்த துன்பத்திலிருந்து நான் வெளியில் வருவேன். ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்ப்பேன். என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்று ஆண்டவர் என்னை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாரே, அவரது ஏக்கத்தை நான் நிச்சயம் தீர்ப்பேன் என்று நாம் உறுதி கொண்டு நாம் அவ்வாறு நாம் நடந்து கொண்டோம் என்றால், ஆண்டவரை திரும்பி பார்த்தோம் என்றால் நிச்சயம் ஆண்டவருடைய ஏக்கம் தீர்ந்து போகும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், நம்மையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நான் என்னையே உமக்கு ஒப்படைக்கின்றேன்.
அன்பின் இறைவா, இதோ நான் துன்ப நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று சொல்லி புலம்பாமல், ஆண்டவரே உம்மோடு நான் ஐக்கியமாக, உம்மோடு நான் எனது உறவில் பலப்பட எனக்கு இந்த துன்பம் நிச்சயம் உதவும் என்ற அந்த நம்பிக்கையில் அதற்காக நான் நன்றி கூறி உம்மோடு இருக்க தேவையான பலத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.